ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ஸ்பெஷல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் ரெஃப்ரெஷிங்கான இஃப்தார் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் ஷர்பத், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி நான் வந்து எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான பிராண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் இப்போ ஊற வச்சுக்க போகிறேன். இது வந்து எப்படி ஊற வைக்கணும்னா, நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அது ரொம்ப குழக்குழன்ட்டு ஆயிரும். நம்ம வேக வைக்கும் போது நம்ம எவ்வளோ அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது இதை நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்க போகிறேன். அடுத்தது சப்ஜா சீட்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதையும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம சோக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஜெல்லி செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் ஜெல்லி வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் பைனாப்பிள், அதுக்கப்புறம் லெமன். கலராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இது 100% ஹலால் தான். இங்கே ஹலால்னு போட்டிருப்பாங்க. கல்ஃபில் வந்து பிரச்சனை இல்லை, இங்கே ஹலால் தான் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் கலராக எடுத்துக்கலாம், ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிளியராக எப்படி இது ஜெல்லி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு ஃபுல் பேக் நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து போட்டுக்கிறேன். இப்போது 1 கப் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து கரையணும். ஜெல்லி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போது 1 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர், நம்ம எந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்தோமோ அதே அளவு கோல்டு வாட்டரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து செட் ஆயிரும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு செட் ஆகிட்டு வரும். பெட்டர் நீங்கள் ஓவர் நைட் வச்சா நல்லா உங்களுக்கு செட் ஆகிட்டு வரும். சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு லிக்விடாக இருக்கும், சரியாக வந்து செட் ஆகாது. இப்போ நான் மற்ற ஃப்ளேவர்ஸும் இதே மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பைனாப்பிள், அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு க்ரீன் கலரில் கிடைச்சாலும் அது வந்து வாங்கிக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு கிடைக்கல. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போது ஜவ்வரிசி நம்ம ஒரு 4 hours நல்லா சோக் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போது இது எவ்வளோ நேரம் நீங்கள் வேக வைக்கணும்னா கரெக்டாக ஒரு 15 minutes வந்து வேக வச்சா போதும். 15 minutes நல்லா இது வெந்துருச்சு. தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் ஜவ்வரிசி. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிச்சிடலாம். வடித்ததும் நம்ம கோல்டு வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணி இதை நல்லா வந்து கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே வந்து போயிட்டு உங்களுக்கு ஜவ்வரிசி வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 liter நான் வந்து நல்லா காய்ச்சின திக்கான பால் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதில் வந்து ரூஅப்ஸா சிரப் வந்து சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க் சிரப் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ரூஅப்ஸா சிரப் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் வந்து நான் சுகர் சேர்க்கலை, இன்னும் கொஞ்சம் இதை திக்காக ரொம்ப டேஸ்டி ஆக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ரூஅப்ஸா சிரப்பும் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜெல்லியும் பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த பைனாப்பிள் ஜெல்லி, அதுக்கப்புறம் லெமன் ஜெல்லி எல்லாமே இதே மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. இது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி ஜெல்லி, அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் ஜெல்லி, அதுக்கப்புறம் லெமன் ஜெல்லி, எல்லா ஜெல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இந்த ட்ரிங்க் ஒரு 4 பேர் வரைக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ரோஸ் மில்க் இருக்குல்ல, இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்வீட்னஸ்லாம் போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க், அப்படி இல்லைனா ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான இஃப்தார் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் வந்து இருக்கவே முடியாது. இது அப்படியே குடித்தோன்னா நம்ம இஃப்தார் டைமில் அப்படியே நம்ம வயிறுலாம் அப்படியே ஜில்லுன்ட்டு குளுக்குளுன்ட்டு இருக்கும். இதில் ஜெல்லிலாம் சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இஃப்தாருக்காக இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்தது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான கஸ்டர்ட் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபோஸ்டர் கிளாக்ஸ் பிராண்டாக வந்து எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்தாலே போதும். இப்போது இதில் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இன்னொரு பேனில் நான் 3 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 3 கப் பால் வந்து ஒரு 750 ml வரைக்கும் வரும். இப்போது இதை சூடு பண்ணிக்கோங்க. இதில் பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மில்க் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நான் பாதாம் வந்து கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கேஷ்யூ, உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா என்ன ஆகுனா, இது நம்ம ட்ரிங்க்கை தானே செய்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து திக்காயிரும். நம்ம ட்ரிங்க் மாதிரி அப்புறம் குடிக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா பாயில் ஆகட்டும். அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். இது 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும். இப்போ 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக திக்காயிருச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்ப உங்களுக்கு லிக்விட் ஆயிரும். இப்போது இதில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி ஜெல்லி, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜெல்லி, அதுக்கப்புறம் லெமன் ஜெல்லி எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஜவ்வரிசி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி தரும். ஜவ்வரிசியாக இருக்கட்டும், இந்த சப்ஜா சீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான் இது. ஸோ அடுத்தது வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணணுன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஃப்ரெஷிங்கான நம்மளோட கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டெசர்ட் மாதிரியும் சர்வ் பண்ணலாம், இஃப்தார் ட்ரிங்க் மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் இஃப்தாருக்காக யாராச்சும் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் வந்து செஞ்சு வைங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.